பாஜகவுடைய முன்னாள் தமிழக தலைவர் அண்ணாமலை இன்னைக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. இன்னைக்கு சோசியல் மீடியால லைவ் வந்தவர் வி த லீடர்ஸ் அப்படின்ற பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்டை நம்ம எல்லாம் உருவாக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். இதன் மூலமாக தமிழகத்தில் உள்ள யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே ஒன்னு சேரணும், நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு அடுத்த கட்ட பாலிடிக்ஸ கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரியே அறிவிச்சிருந்திருக்காரு. சோ இவரை பொறுத்த வரைக்கும் இந்த முடிவு ஆல்ரெடி போன வருடம் டிசம்பர் மாசமே எடுக்கப்பட்டுச்சு. நான் ஆல்ரெடி இதை பத்தி பாஜக மேலிடத்திட்டையும் பேசிட்டேன். அவங்க வந்து எலெக்ஷன் வரைக்கும் இருண்டு போங்க கட்சியில அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்றதையும் சொல்லியிருக்காரு. சோ இப்போ அவர் பாத்தீங்கன்னா வந்து டீசென்ட்டா நான் மேலே போய் அவங்களே பார்த்து நான் கட்சியை விட்டு விலகுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன்றதையும் பதிவு பண்ணியிருக்காரு. சோ இப்ப இவர் சொல்ற அந்த வி த லீடர்ஸ் அப்படின்ற இயக்கம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனா இவர் கீழ உருவாக்கப்பட்டதுதான். சோ தமிழகத்தை நீங்க முன்னேற்றணும், அரசியல்ல வந்து ஈர்ப்பு இருக்கு அப்படின்னா வந்து vtheleaders.org அப்படின்ற தளத்துல போய் தன்னை இணைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் 1,20,000 பேர் கிட்ட இதுல இணைஞ்சிருக்காங்க. மேலும் கோயம்புத்தூர்ல வந்து அப்துல் கலாம் சென்டர் ஆஃப் எத்திக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்தை உருவாக்க போறதா சொல்லியிருக்காரு. சோ இவருடைய இயக்கம் கட்சியா மாறி அடுத்து ஊராட்சி மன்ற தேர்தலையும் போட்டி பெறும். அதுல போட்டியிட தேர்ந்தெடுக்கப்படுறவங்க எல்லாமே இந்த சென்டர் ஆஃப் எத்திக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ்ல பயிற்சி பெற்று தான் வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. மேலும் தமிழன் அப்படின்ற ஐடென்டிட்டியும் இந்தியன்ற ஐடென்டிட்டியும் வந்து நீங்க தனித்தனியா பார்க்க தேவையில்லை, ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படின்றதே பதிவு பண்ணியிருக்காரு. இதெல்லாத்தையும் தாண்டி வெறும் முதலமைச்சர், அமைச்சர், எம்பிஸ் மட்டும் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியாது. ஊராட்சி மன்றத்துல வேலை பார்க்கிற தமிழகம் முழுவதும் உள்ள 1000க்கும் மேலான மக்களும் சேர்ந்து வேலை பார்க்கணும். அதாவது நாமளும் மாறினாதான் மாற்றமும் வரும் அப்படின்றத வந்து அவர் சொல்லியிருக்காரு. மேலும் அவர் சொன்ன ஒரு முக்கியமான தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா 2020 ரஜினிகாந்த் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதா இருந்தாரு. அதுல வந்து தன்னை இணைய சொல்லியிருந்தாரு. தான் அதுல இணையவில்லை அப்படின்றதையும் பதிவு பண்ணியிருக்காரு. இதெல்லாம் ஒரு புறம் போயிட்டு இருக்கும்போது ரஜினிகாந்துடைய மனைவி லதா ரஜினிகாந்த் மக்கள் மேடை அப்படின்ற ஒரு இயக்கத்தை தாங்கள் துவங்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் சோசியல் மீடியால நம்ம ரொம்ப ரெஸ்பான்சிபிளா நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேவையில்லாத பேச்சை தவிர்க்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. அதாவது அடுத்த வேளை சோத்துக்கு வழி இல்லைனாலுமே ஆன்லைன்ல வந்து ஊப்பி, சங்கி, தற்குறி அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, இது எல்லாத்தையுமே விடுங்க அப்படின்றதான் அவர் சொல்லியிருக்காரு. எது எப்படி இந்த மாதிரி புதுசா கட்சி உருவாகிறதுனால 2031 சட்டமன்ற தேர்தல் களை கட்டும் தான் நினைக்கிறேன்.